ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரஞ்சித். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் வந்து எப்படி தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால் டிஃபால்ட்டாக வந்து நம்மளால் தமிழ் டைப்பிங் பண்ண முடியாது. ஃபோட்டோஷாப்பில் சில சேஞ்சஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து தமிழ் டைப்பிங் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் ப்ராப்பராக வந்து தமிழ் டைப் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழ் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஷாப்பில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். எடிட் போய்க்கோங்க. எடிட்டில் கீழே வந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டைப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சூஸ் டெக்ஸ்ட் இன்ஜின் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால் ரெடி லே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து டிக்கில் இருக்கணும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லத்தீன் அண்ட் ஈஸ்ட் லே அவுட்டில் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வால் ரெடி லே அவுட் அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஓகே பண்ணிட வேண்டியதான். ஏதாச்சும் ஒரு தமிழ் ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃபோட்டோஷாப்பில். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தமிழ் ஃபாண்ட்ஸ் வரும். ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துருங்க. இந்த ஃபாண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த ஃபாண்ட்டோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வானவில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அழகி ஃபாண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து லிங்க்லையுமே கொடுக்குறேன். ஸோ லிங்க்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் செட்டப்பு. இதை வந்து டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ லாங்குவேஜில் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாண்ட் என்கோடிங்கில் வந்து யூனிகோட் செட் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோனெட்டிக் டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் கீ கேட்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் கட் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி எந்த ஷார்ட் கட் வேணாலும் நீங்கள் அது கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா Alt+3 கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அழகி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அழகியில் ஒரு ஷார்ட் கட் கொடுத்துருந்தோம், அதாவது Alt+3. ஸோ இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். நீங்கள் அதாவது டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோஷாப்பில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிடணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா Alt+3 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் Alt+3 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்கள் டைப் டூலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டைப் டூல். இதில் நீங்கள் வந்து சேவ் பண்ண ஃபாண்ட்டை வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து வானவில் சேவ் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் இங்கே டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ண வேண்டியதான். ஸோ தமிழ் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியான வகையிலையும் நீங்கள் வந்து தமிழ் டைப்பிங் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு ஸ்பெஷலாக வந்து தமிழ் டைப்பிங் வந்து கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து தங்கிலீஷில் வந்து டைப் பண்ணலாம். ஸோ தங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் பண்ணுற டைப்பே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் தமிழ்னு டைப் பண்ணுறேன். ஸோ TAMIL அப்படின்னு போட்டோன்னா தமிழ் அப்படின்னு வருது. ஸோ இதே வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ண வேண்டியதான். THA. ஸோ மீ அப்படின்றது MI அப்படின்னு போட்டிங்கன்னா மீ வந்துடும். இல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் Z மட்டும் டைப் பண்ணாலே நமக்கு வந்து இல் வந்து வந்துடுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனாக இருந்தால் இதை வந்து பார்த்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீ மேப்பிங் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் இந்த மாதிரி டைப் பண்ணால் போதும். ஸோ இப்போ தா வேணும்னா THA வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வேணும்னா NA டைப் பண்ணால் போதும். ஸோ பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா PA அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பா வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து தமிழில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஜஸ்ட் குரோமில் போயிட்டு உள்ளீட்டு கருவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கூகுள் உள்ளீட்டு கருவி ஒரு சைட் வரும். ஸோ அந்த சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் டூல் வரும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிங்கன்னா அதுவே நிறைய லிஸ்ட் அப் பண்ணும். அதை தமிழில் நிறைய லிஸ்ட் அப் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் வந்து பேராகிராஃப் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து அப்படியே பேஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃபோட்டோகிராஃபின்னு டைப் பண்ணோன்னே எனக்கு கரெக்டாக வந்து அதுவே லிஸ்ட் அப் பண்ணுது. ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து லேர்னிங் அப்படின்னு டைப் பண்ணுவோம். லேர்னிங் வீடியோ. ஸோ வீடியோவும் நமக்கு கரெக்டாக வந்துச்சு. அதாவது ஃபோட்டோகிராஃபி டுட்டோரியல் லேர்னிங் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து டைப் டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பேராகிராஃப் அப்படியே நான் வந்து பேஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அவங்க பார்த்த ஃபாண்ட் அப்படியே நமக்கு வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம எப்படி வேணுமோ அதை வந்து மாடிஃபை பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஏற்ற மாதிரி. நான் வந்து ஒரு சில ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் தமிழ் ஃபாண்ட்ஸு. ஸோ அதோட ஸ்டைல்லாம் நான் வந்து மாற்றிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ இது கொடுத்தோன்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்டைல் மாறுது. ஸோ ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இதுக்கும். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் சைஸ் எல்லாமே இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த கேரக்டர் டூலில் வந்து நீங்கள் சைஸ் பெருசாக்கிக்கலாம். ஸோ அந்த பேராகிராஃபில் அலைன்மெண்ட் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ போல்டு, லிட்டில் போல்டு இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு. செமி போல்டு, அல்ட்ரா போல்டு. ஸோ 2 டைப்பும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து அழகி யூஸ் பண்ணி அதுலேயும் பண்ணலாம். அப்படி எனக்கு வந்து இப்போது நான் வந்து அவ்வளோவா தமிழ் டைப்பிங் தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு வெப்சைட் மூலியமாக இந்த இதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஃபாண்ட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்கள் யாராவது வந்து தமிழ் ஃபாண்ட் பண்ணணும் ஃபோட்டோஷாப்பில் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எங்கே இது சொல்கிறது கரெக்டு தானே? இது கரெக்டு தானே? இதே ஓகே தானே? ஃபோட்டோகிராஃபி டுட்டோரியல் லேர்னிங் கரெக்டாக லேர்னிங்னு இருக்குது ப்ரோ. அதே ஸ்பெல்லிங் தப்பு. சிரிப்பாயிடும் குமாரே. டுட்டோரியல் கரெக்டு தான். டுட்டோரியல்
டுடோரியல் இப்படி கூட போடலாம். டுடேரியலா ஏதோ உங்களுக்கு புரிஞ்சுதா? வந்துச்சா? தமிழ் நமக்கு தெரியாதுப்பா.